இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. யார் டிடி? அதுதான் நான் உன்னை கேக்குறேன், நீ யாரு? சபாஸ், சரியான பொட்டி. பொட்டி அங்க அங்க. நான் யாரு, என்ன நடக்குதுங்கன்னு தெரியாமலா நீங்க வந்த? என்ன லூசா? எதுக்கு நிச்சயத்தை நிப்பாட சொன்ன? நிச்சயம் நடந்துடும்ல, அதான் நிப்பாட சொன்ன. நிப்பாட சொல்லிட்டா நடக்காதுல்ல. மூசாடே, என் செல்லக்குட்டி எப்படி பேசுது பாத்தியா? டேய், நீ என்ன லூசாடா? எதுக்கு இப்ப அவளை இங்க அழைச்சிட்டு வந்த? அவளை தானடா அழைச்சிட்டு வரணும். அவளுக்கு சம்பந்தமானவங்களுக்கு சம்பந்தம் ஆகும்போது அவளை தானே அழைச்சிட்டு வரணும். அவளுக்கு சம்பந்தமானவங்களா? நீ யாரு? காதலே என் காதலே ஒரு ஊமையாய் என்னை மாற்றினாய். மீரா, மீரா அவங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம இவளை அழைச்சிட்டு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டலைன்னா அவங்க மீரா அவங்க எப்படி இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க? அவங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும். சரிடா, அதுக்காக இவ ஏதாவது பேசி அவங்களை குழப்பி விட்டுட்டா என்ன பண்ணுவ? உன் லெவனி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா ஓகே. அவளை மனசுல வச்சுட்டு அவளை கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்கிற, அது ஓகே. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவ? ராம் எங்க? ராம் எங்க? ராமா? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், யாரு யாருன்னு. நீ எதுக்கு ராம கேக்குற? நான் எதுக்கு கேக்குறேனா? அவனை கூப்பிட்டு கேளு, நான் எதுக்கு அவனை தேடுறேன்னு அவன் சொல்லுவான். ராம்லா நீ பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம். வேணா இருந்து பாத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. எது, உனக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தமா? அப்புறம் என்னடி அப்புறம் எப்படின்னு பேசுற? ராம கூப்பிட சொன்னேனா அவன் வரமாட்டான், என்ன பண்ணுவ? அப்போ அப்போ நீயே ஒத்துக்கிற நமக்கு ஒண்ணு பிடிக்கல, கட்டாயப்படுத்தி அவனை இங்க நிக்க வச்சிருக்கீங்க, கரெக்டா? கட்டாயப்படுத்தியா? நாங்க எதுக்கு கட்டாயப்படுத்தி நிக்க வைக்கணும்? பார்த்தையில ஆன்டி அங்கிள் இருக்காங்க, என் பேரண்ட்ஸ், ஏன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. கட்டாயப்படுத்தினா எப்படி இவங்களா வருவாங்க? ஆமா, நீ யாரு? உன்னை யாராவது இன்வைட் பண்ணாங்களா? என்னத்துக்கு நீ வந்து இங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா? இன்வைட் பண்ணாம மண்டபத்துக்கு சாப்பிட வந்தேன்னா சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. இன்னும் 1 மணி நேரம் அந்த மூலையில உட்காந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு அப்படியா நானா வந்த வழியை பார்க்க போகணும்? நீ தான் போகணும் அசிங்கப்பட்ட உங்க வீட்டுக்கு. ராம் மனசுல நீ இல்லவே இல்ல. ராமுக்கு பிடிக்காம தான் இந்த நிச்சயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். ஆமா, தலைவர் எங்க போனாரு? இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, பஞ்சும் பத்துக்கிற மாதிரி சண்டை போடுது. ஆமா, அந்த தலைவர் எங்க போனாரு? நான் சொல்லல, தலைவர் மனசு ஃபுல்லா தலைவி மீரா தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்டா. அவர் மனசு அவங்க கிட்டதான் இருக்குன்னு தெரியும். அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் இவ்வளவு தைரியமா அழைச்சிட்டு வந்தேங்க. அவங்க 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. தலைவர் நேரம் தலைவியை தேடி போயிருப்பாரு. ஈசாடே, டே அப்ப நீ கில்லாடிடா. நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது நீ என்ன பண்ண போற? இப்ப ஐசுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் ராம் மனசுல அவ இல்ல, மீரா தான் இருக்காங்கன்னு. அதனால ஐசு அழுவா, அவ கண்ண நீ துடைக்க போற. அப்படியே கர்ச்சிப்ப நீட்ட போற, கர்ச்சிப்ப கொடுத்து கண்ணை துடைக்க வச்சு காதல சொல்ல போற. கரெக்டா? கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஒர்க் அவுட் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. உன் ரூட்டை கிளியர் பண்றதுக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்தை பார்க்க வைக்கிற நீ. மூடிக்கிட்டு பாருடா. இந்த பசங்க பாக்குறதுக்கு ராமோட ஜாடியில இருக்காங்களே. ராமோட பசங்க இருந்திருந்தா கூட வேற இந்த வயசுல தானே இருப்பாங்க. இந்நேரம் அவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பாங்களே. யார் இவங்க? இவங்க எதுக்கு இந்த பண்ண அழைச்சிட்டு இங்க வரணும்? ராமோட ஹைட்டு, ராமோட பாடி, ராம எப்படி நிக்கணும் அதே ஸ்டைல தான் நிக்கிறாங்க. வாங்க கூட ராம் சாயல்லே இருக்குதே. ராம் பசங்களா தான் இருப்போம். நம்ம எவ்வளவு தேடணும், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி வச்சோம், இவ்வளவு பேப்பர்ல போட்டோம். பசங்களை நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே. இந்த பசங்களை நினைச்சு எவ்வளவு அழுதேனா. யார்டி நீ? எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கா? தேவையில்லாமலா? நீ பேசுறதுதான் தேவையில்லாம இருக்குது. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கூட ராமு உங்ககிட்ட பேசவே இல்லையே, பக்கத்துல கூட நிக்கலையே. ஏன்? உங்களுக்கு தானே என்கேஜ்மெண்ட், நீங்க தானே கல்யாணம் பண்ணி போறீங்கன்னு சொல்ற. ஏன் உன் பக்கத்துல நிக்காம தூரமாவே நின்னா?
எது? நான் சொல்லவா? அதுக்கு பதில் நான் சொல்லவா? ராம் மனசுல முழுசா நான் தான் இருக்கேன். ராம் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அதனாலதான் அவன் பக்கத்துல கூட நிக்கல. ராம கூப்பிடு. ராம் சொல்வான் நான் யாருன்னு. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா யாருன்னு ராம் கிட்ட கேளு. அவன் வாயால அவன் சொல்ல கேளு. மாயா, என்னமா பிரச்சனை? யார் அது? ஐயோ டேய், டேய் போலீஸா? செக்யூரிட்டி. ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப 2 பசங்க வெளியில போனாங்கல்ல? யார்யா? 2 பசங்க ஒரே மாதிரி இருந்தாங்களே. ஒரே மாதிரியா? ஆமாப்பா, 2 பசங்க ஒரே மாதிரி இருந்தாங்களே. கருப்பு கலர் பனியன் போட்டிருந்தாங்களே. இப்பதான் வெளியில போனாங்களே. எந்த பக்கம் போனாங்க? கருப்பு பனியனு. நல்லா யோசிச்சு பாருப்பா, நல்லா யோசிச்சு பாரு. ஹைட்டா இருந்தாங்க. 2 பேர் முந்தி ஒரே மாதிரி, நெட்ட பிறவி ஒரே மாதிரி இருந்தாங்களே. கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தாங்களே, கருப்பு பேண்ட். இப்பதான் வெளியில வந்தாங்க. கூட்டத்துல இருந்து வர்றதுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஒரே மாதிரி இருந்தாங்க பசங்க. நல்லா யோசிச்சு பாருப்பா. ஐயா அது ஆமா, நீங்க சொன்ன மாதிரி போனாங்க. நான் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 2 பசங்க ஓடுனாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு 27-28 வயசு இருக்கும். அவங்கதான் எந்த பக்கம் போனாங்க? அவங்களா? அவங்க அப்பவே கார்ல ஏறி போயிட்டாங்களேயா. கார்லயா? நல்லா பாத்தியா? போய் ஒரு வாட்டி. இல்லையா, நல்லா பார்த்தேன். நான் தானே கேட்டு திறந்து விட்டேன். அவங்க வரும்போது கார் பார்க்கிங்ல விட்டுருந்தாங்க. சாவி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்க அவங்களதான் சொல்றீங்க. 2 பசங்க ஒரே மாதிரி இருந்தாங்க. போகும்போது என்கிட்ட சாவி கொடுத்தது ஒரு ஆளு. கார்ல போகும்போது பார்த்தா 2 பேரா இருந்தாங்க. 2 பேரும் நீங்க சொல்ற மாதிரி ஒரே மூஞ்சிதான். அந்த சட்டையை வச்சுதான் நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். கருப்பு சட்டை, கருப்பு கலரு, கை வைக்காத பனியன் தானேயா? அதானே போட்டிருந்தாங்க. அதேதான், அவங்களேதான். எந்த பக்கம் கார் போனுச்சு? கார் நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? என்ன பிராண்ட் கார்டு, என்ன கலரு, ஏதாவது காருக்கு அடையாளம் ஏதாவது எந்த பக்கத்துல பண்ணுச்சு? மெயின் ரோடுக்கா பண்ணுச்சா இல்ல ஊருக்குள்ள பண்ணுச்சா? அது ஐயா நான் கேட் திறந்து விட்டேன். கார் வேகமா போயிடுச்சு. வேகமா பைபாஸ் பக்கம் தான் போனுச்சு. என்ன கலர் காரு? என்ன காரு? கார் கருப்பு கலர் காரியா? பைபாஸ் பக்கமா போனுச்சு. ஆமாயா, இந்த பக்கம் ஊருக்குள்ளார போகல. நான் கேட்ட மூடிட்டு பார்த்தேன். என்னடா இந்த கார் இவ்வளவு வேகமா போகுதுன்னு பைபாஸ் பக்கம் தான் ஓட்டிட்டு போனாங்க. ஏதோ அவசரம் நினைக்கிறையா. மண்டபத்துல இருந்து வெளியில ஓடிதான் வந்தாங்க. ஓடி வந்து எங்கிட்ட அவசர அவசரமா சாவியை வாங்கிட்டு வண்டியை சர்ன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. பைபாஸ் சைடு தான் போனாங்க. ஆனா அநேகமா அவங்க நம்ம ஊர் இல்லன்னு நினைக்கிறையா. ஏன்னா காருக்குள்ள நிறைய லக்கேஜ் வச்சிருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் நிறைய காருக்குள்ள இருந்தது. நம்ம ஊர் காரவளா இருந்தா பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாவல. அவங்க 2 பேரும் வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க போல. வெளியூரா? வெளியில வந்திருப்பாங்க. உன் பேர் என்னம்மா? ஆண்டி, என்னோட பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. எங்க இருக்கு உங்க வீடு? ஆண்டி, நான் சென்னையில இருக்கேன். ராம் எப்படி உனக்கு தெரியும்? அது ஆண்டி, நான் ராம் பார்க்கணும். ராம் உனக்கு எப்படி தெரியும்? அது அது நீங்க எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? ராம் உனக்கு எப்படி தெரியும்? அது ராம் காலேஜ் சென்னையில படிச்சாங்க. அப்போ தெரியும். அது நீங்க யாரு? தெரியும்னா ராம் உன்னோட ஃப்ரெண்டு அப்படிதானே? அது ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டெல்லாம் இல்ல. நானும் அவனும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே. ஆண்டி நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ராம் எங்க? நான் ராம் பார்க்கணும். ராம் கிட்ட பேசணும். என்ன பேசணும்? என்ன பேசணும்னா, நானும் ராமும் லவ் பண்றோம். சின்சியரா 1 இயரா லவ் பண்ணோம். இப்போ 1 இயரா நாங்க பேசிக்கவே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. இந்த சண்டைக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பார்க்கவே இல்ல. எங்களுக்குள்ள கான்டாக்ட்ஸே இல்ல. ஆனா நாங்க மீட் பண்ணணும் இருந்தோம். டிசம்பர் 30th எங்க காலேஜோட கிரவுண்ட்ல டிசம்பர் 30th மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். நியூ இயர்க்கு முதல் நாள் நைட் நான் கனடா போயிட்டேன் படிக்கிறதுக்கு. டிசம்பர் 30th நான் எங்க காலேஜ் கிரவுண்ட்ல வந்து ராம் வருவான்னு வெயிட் பண்ணேன். ஆனா ராம் வந்தானா? இல்ல, ராம் வரல. நான் மட்டும் தான் வந்தேன். நைட் வரைக்கும் நின்ன. ஜனவரி 1 மார்னிங் வரைக்கும் அங்கதான் இருந்தேன். ராம் வரல. அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாங்க, ராம்க்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது ராம்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நம்ம அங்க போயிட்டு ராம் பார்க்கலான்னு என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. ராம் பாத்தியா? இல்ல, பார்க்கல. நான் வந்தேன். ஆனா ராம் எங்கேயோ அர்ஜென்ட்டா ஓடிட்டான். என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியணுமா உனக்கு? ஆண்டி, நீங்க யாரு? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
ராம் என் பையன். இன்னும் வேற என்ன வேணும்? அது ஆண்டி, அது ராம் மனசுல நான் தான் இருக்கேன். அது ராம்க்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ராம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் திணற? சொல்றதுக்கு ஏன் தடுமாறுற? ஏன்னா நீயே டவுட்ல தான் இருக்க. ராம் உன்னை பார்க்க வரலையே. இவ்வளவு நாளாச்சு உன்கிட்ட பேசி அவன் மனசுல நீ இருக்கனா இல்லையான்னு டவுட்ல தான் இருக்க. இல்ல ஆண்டி, இல்ல. ராம்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இஷ்டம். காலேஜ்ல நாங்க ஒன்னாதான் சுத்திட்டு இருப்போம். காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் நாங்க ரொம்ப சின்சியரா லவ் பண்றோன்னு. ஆனா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சண்டை. ஆனாலும் நாங்க எப்படியா இருந்தாலும் நாங்க மீட் பண்ணுவோம்னுதான் நாங்க என்ன வரைக்கும் பிரிஞ்சிருக்கோம். பிரிஞ்சு இருக்கீங்களா? பிரிஞ்சிட்டீங்களா? ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. எதுவும் புரியாமலா இவ்வளவு தூரம் வந்திருக்க? சென்னையில இருந்து யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சென்னையில இருந்தா வந்திருக்க? எதுவும் புரியாம? இல்ல, அது ராம் பத்தி வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும்? ஆண்டி, ஒரு வருஷம் பேசலன்னு சொல்றல, ராம் பத்தி என்னெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட? ராம்க்கு நிச்சயம்னு தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு பிடிக்காத நிச்சயதார்த்தம் எதுன்னு தெரிஞ்சிருக்குது. அவன் மனசுல இந்த நிச்சயத்துக்கு இடம் இல்லன்னு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது இந்த ஒரு வருஷத்துல ராம் எப்படி, என்ன, எங்க இருந்தா, எப்படி இருந்தா, இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கியா? அது ஆண்டி நான் ராம் கூட பேசும்போது ராம் தேனின்னு ஊர் சொன்னான். ஆனா திடீர்னு அவன் காலேஜ்ல இருந்து நின்னுட்டான். அவனை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆள் வச்சு கூட எல்லாம் தேடிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தேடி தேடி சோர்வாயிட்டியா? தேடினா கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கலையா? ஆண்டி ராம் எங்க போனா? நான் ராம் பார்க்கணும். ராம் கிட்ட பேசணும். நான் பார்க்கணும். அவனை நீ பார்க்க முடியாது. ஏ நான் பார்க்க கூடாது? இந்த நிச்சயத்துல ராம்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ராம் மனசுல நான் தான் இருக்கிறேன். ராம் என்ன தேடிட்டு தான் இருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும் ராம் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நான் தேடின மாதிரி அவனை என்ன தேடிட்டு தான் இருக்கிறான். அவன் ஏன் கூட தான் சேரணும். நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். அப்படியா? நாங்க தான் லவ் பண்றோம். என் மனசு ஃபுல்லா அவன் தான் இருக்கான். அவன் மனசுல என்ன தவிர யாருக்கும் இடம் இல்ல. உங்களால எல்லாம் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டி. அப்படியா? அது ராமோட நம்பர் கொடுங்க. நான் ராம் கிட்ட பேசணும். அவன் எங்க போனா? ஃபங்க்ஷன் இல்லாம எங்க போனா? அததான் நான் உன்கிட்ட கேக்குறேன். ராம் எங்க போனா? உனக்கு தான் ராம் பத்தி எல்லாம் தெரியும்ல. ராம் மனசு ஃபுல்லா நீதான் இருக்கிற. ஓ மனசுல அவன் தான் இருக்கிறான். அப்போ உன் மனசுக்கு தெரியல அவன் எங்க போயிருப்பான்னு? கேளு, உன் மனசுகிட்ட கேளு. மனசே மனசுல இருந்தவன் எங்க ஓடுனா, எங்க விட்டுட்டு நீ நிக்கிற அப்படின்னு கேளு உன் மனசுகிட்ட. என்ன உன் மனசுக்கு தெரியலையாமா? ராமோட அட்ரஸ் தெரியலையாமா? நான் சொல்லவா அவன் அட்ரஸ் என்ன, இப்போதைக்கு அவன் இருக்கிற லொகேஷன் என்னன்னு நான் சொல்லவா? அப்போது பொய்கள் நீ சொல்வாயோ, அப்போது உன்னை போல் உலகில் யார் என்பார். எப்போது உண்மை நீ சொல்வாயோ, அப்போது உன்னை போல் ஏமாளி யார் என்பார். போனா எப்படி கண்டுபிடிச்சுவாங்க? நம்மளாலதான் எல்லாருக்கும் கஷ்டம். என்னால யாருக்குமே நிம்மதி கொடுக்க முடியல. எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துற ஒருத்தியால என் அக்கா அவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும். மாமா ஏதோ சொல்லி திட்டுவாரு. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் முன்னாடி மாதிரி வரவும் இருக்காது. நம்ம பேசாம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம். உயிரோடவே இருக்க வேணாம். பஸ் வருது, பஸ் முன்னாடி போய் நிக்கலாம். மீரா, என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? எதுக்கு போய் பண்ண நீ? இப்படி பண்ண உனக்கு அரசு வந்தது? எவ்வளவு தைரியமான ஆளுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் இல்லைன்னு நினைச்சிட்டியா? நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? இப்படி வந்து நிக்கிறேங்க. நான் என்று சொன்னாலே நான் அல்ல நீதான். நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான். உன் சுவாச காற்றில் வாழ்வேன் நான். என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்க
பறக்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. ஏம்பல இப்படி பண்ண? அண்ணா என்னால என்னால குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, என்னால தானே எல்லாமே. நான் பண்ண தப்புனால மாமா கோமா அக்காவை எவ்வளவு திட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு சண்டை வந்துடுச்சு. எல்லாம் என்னால தானே, நான் பண்ணதுனால தானே நீங்களா அவங்க முன்னாடி தலை குஞ்சு நிக்கிறீங்க. அக்கா இது வரைக்கும் என்ன திட்டினதே இல்ல, அவளையும் நான் கோவமாக்கிட்டேன். அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நான் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், உங்க யார பத்தியுமே யோசிக்கலையே. இல்ல கடவுள் போட்டு முடிச்ச யாரையெல்லாம் ஊக்க முடியாது. அவங்க உங்களுக்கு என்ன தலையில எடுத்துக்குதோ அதான் நடக்கும். யாரோட தலைவிதியும் யாராலையும் மாத்த முடியாது. வீட்டுக்கு போலாம், அம்மா அழுதுட்டு உட்காந்துருக்குது. வா வா வா. இல்லனா நான் வீட்டுக்கு வரல, இனிமே அங்க வரமாட்டேன். மீரா சொன்னதை கேடுப்புல. அக்கா ஏதோ கோவத்துல திட்டிடுச்சு, அதுவும் அழுதுகிட்டு தான் இருக்குது. வா வீட்டுக்கு போலாம். இல்லனா நான் வரல, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம். நான் வீட்டுக்கு வந்தா மாமா குடும்பத்துல என்ன பார்க்கும் போதெல்லாம் அக்காவை திட்டுவாங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வரும். நான் வரல, நான் எங்காவது போறேன். எங்க போவ நீ? எங்க போவ? இட்ட விட்டுட்டு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எங்க போவ? கண்மணி திட்டத்தை நினைச்சு நீ இப்படி ஒரு முடிவா சொல்றியா? கண்மணி இன்னொரு வீட்டுக்கு போன பிள்ளை, நீ வீட்டுல இருக்கிற பிள்ளை, இப்படி எல்லாம் பேசக்கூடாது பாப்பா. இந்த பாரு, அம்மா அழுதுகிட்டு இருக்குது, ஒத்தையில அழுதுகிட்டு இருக்குது. வா வா வீட்டுக்கு போலாம். கண்மணி நான் திட்டிட்டேன், நல்லா திட்டிட்டேன். கண்மணி உன்ன இனிமே எதுவும் சொல்லாது, அது மாமியார் விட்டு போயிடும். உன்னை எதுவும் சொல்லாது. இனிமே நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாத. எல்லாரும் முன்னாடி இப்படியா ஒன்னு அடிக்கும் சொல்லிட்டு அதுகிட்ட நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. நீ வாப்புல அம்மா ஒத்தையில அழுதுகிட்டு இருக்குதுல்ல, உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பாதிரிட்டு இருக்குது. இல்லனா இல்ல, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. நீ போ, நீ வீட்டுக்கு போ. நான் எங்கேயாவது போறேன், என்னால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நான் வீட்டுக்கு வந்தேன்னா மேலும் மேலும் பிரச்சனை தான். வேண்டாண்ணா, நான் வரல, நீ போயிடு. இப்படி எல்லாம் பேசிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானும் உன் கூட வந்துருவேன். நம்மள போயிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்காவது போயிடலாம். என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. உன்னை பார்க்காம உன் கூட சண்டை போடாம நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட வந்துடுறேன். எங்க போலாம் சொல்லு? பஸ்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஆனா என்ன, அம்மா 3 பேரும் நம்ம இருந்தோம், 3ல 1 போச்சு. சரி 2 கண்ணு நம்மளுக்கு இருக்குதுன்னு அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தது. நம்மளும் போயிட்டோம்னா அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அது என்ன பண்ணணும், அம்மா பத்தி தான் யோசிக்கிறேன். நீ வாப்புல, நீ போன முடிவெடுத்துட்டல, வா நம்ம போயிடலாம். இந்த ஊர்ல இருந்தா தானே உன்னை திட்டுவாங்க, எல்லாரும் உன்னை பழி சொல்லுவாங்க, எல்லாரும் உன்னை கெட்ட பேர் கொடுப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நீ அழுவணும். இது எதுவுமே வேணாம் பாப்பா, எதுவுமே வேணாம். இந்த ஊர்லயே நம்ம இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம். எங்காவது போயிட்டு நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிட்டு ஏதோ கஞ்சம் கூட குடிச்சுக்கிட்டு நம்ம இருந்துடலாம். அண்ணன் நான் உனக்கு இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அம்மாவுக்கு தான் யாரும் இல்லாம அதாம தான் கிடக்கும். நம்ம போயிடலாம், இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். வருவாங்க முஞ்ச பார்க்கவே வேணாம். ஏன்னா அவங்க உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, கண்டதையும் வாய்க்கு வந்த எல்லாத்தையும் உன்னை பேசுவாங்க, உன்னை தூத்துவாங்க, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாவல பணமோ பஸ்ல ஏறி எங்காவது போயிடலாம். அந்த பெரிய தாத்தாவோட இருக்குதுல கடமாறுல, அங்க போயிடுவோமா? கடமாருக்கு போயிடுமா? தாத்தாவுக்குள்ள போயிட்டு தாத்தாவுக்குள்ள போயிருக்கலாமா? அண்ணா அண்ணா, அம்மா எங்க? மண்டபத்துலதான் இருக்கா, வீட்டுக்கு போயிடுச்சா? தொலைவில் அன்று பார்த்த கணமா, அருகில் இன்று நேரும் ரணமா, கொல்லாமல் நெஞ்சை கொள்வதென்ன கூறாய், வாய்விட்டு அதை கூறாயோ, சொல்லாமல் என்னை விட்டு நீயும் போனால் என்னாவேன் என்று பாராயோ. சில மூடியில்லாத முகங்கள்
முத்தங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், காசு வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை